விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய. ஆமா, அவரு ஏதோ எப்ப பார்த்தாலும் தாவீத வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற மனுஷன் தான், நல்லா ஜெபிக்கிற மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தாவீது பாவமே செஞ்சிருந்தாலும் கூட கர்த்தர் அவரை நேசிக்கிறவராக இருந்தார். காரணம் சொன்னா, ஆண்டவர் சொல்றதை தட்டாத ஒரு தேவ மனுஷன். அவர் சாதாரணமா ஆடு மேய்க்கிறவளா இருந்த மனுஷனை ஆண்டவர் ராஜாவா மாத்துறாரு. நீங்க அவருடைய சங்கீதத்துல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தடவையும் தன்னை தாழ்த்தி 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 தேவனை உயர்த்துகிற ஒரு தேவ மனுஷனா இருப்பார். அப்ப சொல்றாரு, தேவனே என்னை விடுவியும். ஏன்னா ஒரு பக்கத்துல சொந்த ஜனங்களால அவருக்கு போராட்டம், இன்னொரு பக்கத்துல சத்துருக்களால போராட்டம், இன்னொரு பக்கத்துல சவுல் ராஜாவால போராட்டம். இப்படி பல போராட்டத்தின் மத்தியில் அவர் கடந்து போகும்போது அவர் நினைப்புடுதலுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்குது. அவர் சொல்றார், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஸ்பீடா வாங்க ஆண்டவர், இந்த விடுவியும். அதாவது ஒரு உலகார சேர்த்தின ஒரு மனுஷன் சிக்கினா அவன் எப்படி கத்துவான்? பொறுமையா இருப்பா, ஒரே கத்தம், ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாரும் இல்லையா? இல்லை, அவன் ஏதோ ஒரு ஆபத்துல கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அது போல சங்கீதக்காரனாக தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சொல்றான், தேவனே என்னை விடுவின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, என் பிராணனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுமா, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, உண்மையான தேவ பிள்ளையா இருந்தா உனக்கு யார் விரோதமா எழுப்பினாலும் சரி. பாருங்க, கர்த்தருக்கு சொல்ற, யோசேப்பை குழியில போட்டாங்க, கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல. 13 வருஷமா சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க, அங்கேயே கர்த்தர் என்ன செய்யல, கைவிடல. அப்ப தேவன் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு சத்துருக்கள் நம்ம பிராணனை வாங்க தேடும்படி நம்ம பொறாமை கொண்டு நம்ம எரிச்சல் கொண்டு அவங்க கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, அவர்களே வெட்கப்பட்டு நாணுவார்களாக. அவங்க என்னதான் பண்ணி பார்த்தாலும் இவனை ஒண்ணுமே சொல்லுங்க இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட இங்க 23-24 வருஷமா சபை நடந்தது. 3 ஊழியத்துக்கு இல்லாம சபை ஆரம்பிச்சு ஆயிடுச்சு. 2003 நினைக்கிறேன், 3 ஆரம்பிச்சது. 2023 2026 23 வருஷத்துக்கு மேல அவங்க சபை ஆரம்பிச்சு. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கம்ப்ளைண்ட்டுங்க, எவ்வளவோ லெட்டர் எழுதி போட்டு என்னென்னவோ செஞ்ச பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவனுடைய கிருபையினால் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லுவோமா? நம்ம சங்கீதக்காரன் சொல்றோம், அவர்கள் வெட்கப்பட்டு நாடுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக, ரொம்ப ஷேமாவாங்க. நல்லா கவனிங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நீதிமானுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த பதில் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அமைதியா போயிட்டாலே போதும். கர்த்தர் உங்களுக்காக இப்பதான் சொல்றாரு ஒரு வார்த்தை. மோசே என்ன சொல்றாரு? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தை இன்றைக்குமே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருக்க போதும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்துதான் வாசிக்கணும். ஒருத்தர் யாரும் கிள்ற மாதிரி வாசிக்கிறீங்க. நான் இந்த சங்கீத வாசிக்கும் பாதிக்கும் நிறைய பேர் பார்ப்பேன். அது எப்படி கொடுக்குது? ஆஹா ஆஹா அப்படின்னு நிறைய இடத்துல பார்ப்பேன். வேறு கூட படிக்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் படிங்கன்னா யாரும் கிள்ற மாதிரி படிப்பாங்க. அதெல்லாம் படிக்கூடாது. ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் நடை வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உண்மையான வசனம். உண்மை தேடுகிறவர்கள் யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தேவனை தேடுகிற தேவனை தேடுகிற
உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து பரலோகத்தில் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப தேவனை தேடுகிற பிள்ளைதான் சபைக்கு வர முடியும். தேவனை தேடுகிற பிள்ளைதான் ஜெபத்துல ஒழுங்கா உட்கார முடியும். ஏன்னா வேதத்துல அதான் சொல்லப்படுகிறது. சகேயு வகை தேடினதுனால்தான் இயேசு எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சா அவனுக்கு அடிச்ச லாட்டரி. உங்க வீட்டுக்கு நான் வரணும் பார்த்தேன். அவன் நினைச்சா பார்க்கணும் தான் நினைச்சா உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து தங்க வேண்டும்னு சொல்லி அவன் வாழ்க்கையை கர்த்தரை மாத்திடுறேன். அப்போ யாரெல்லாம் தேடுகிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்ம தேடாமே சில பேர் சர்ச்சையில் உட்காந்துக்கிறோம். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கறேன். ஜெபமே பண்ணாம வந்து உட்காந்துருக்கணும் இல்ல, அப்படிதானே? அதுக்கு ஒத்துக்கல பண்ண தெரியல. சில ஜெபமே பண்றது கிடையாது. அப்படியே எழுதுக்கிறோம், பல்ல வளர்க்குறோம், அப்படியே வரும், அப்படியே சர்ச்சைக்கு போகிறோம், அப்படியே வந்து உட்காடுறோம், 2 பாட்டு பாடுறாங்க, 3 பாட்டு பாடுறாங்க, அது கை தட்டுறோம், மெசேஜ் கேட்குறோம், போய்கிட்டே இருக்கணும். இல்லை, நீ கர்த்தரை தேடும் பொழுதுதான் உனக்கு நன்மை உண்டாகும். என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே தேடுகிறனை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிற. உடனே இயேசுநாதத்தை வந்தா உடனே எல்லாத்தையும் வாரி கொடுத்ததில்லை. நீ தேடணும். தேவனை தேடுகிற தேவ பிள்ளையா நீ மாறணும். அலையா சொல்லுவோமா? நான் புதிதாக நாட்களோடு நான் கூட அப்படிதான் ஆரம்பித்தேன். என்னடா இது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒண்ணுமே நம்மள பண்ணலையே, ஒண்ணுமே செய்ய நான் எதுவும் இல்லை. நான் செஞ்சுதான் இருந்தேன். பான்பரம் போட்டு தான் போவேன், அதெல்லாம் போடுவேன், அதெல்லாம் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தேன். அவன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் பயங்கர போராட்டம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாரும் எடுக்காம போட போறீங்க, பயங்கரமான போராட்டம். ஏன்னா சத்துரு பயங்கரமா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படியே விசுவாசத்தோடு பொறுமையா காத்திருக்க இப்பதான் புரியுது, கர்த்தர் என்ன ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அநேகருக்கு ஆசீர்வாதமாக. ஏன்னா அந்த பாடுகளுக்குள்ள கர்த்தருக்கு உட்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு காரியம் என்ன சொல்றீங்கன்னா, இதை நான் கடந்து போனதான் எனக்கு தெரியும். ஏன் பாஸ்டர் ஒரே போராட்டமா இருக்குது பாஸ்டர், இப்படியெல்லாம் வருது பாஸ்டர், இப்படி கனவு வருது, குடும்பத்தில் பயங்கர பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாத, ஜெபம் பண்ணுங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணதுனால்தான் சொந்த குடும்பத்தில் அநேக ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். நீங்க சொல்லுமா? நான் தைரியமா சொல்லுவேன், தைரியமா சொல்லும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? 2வது அவன் சொல்றான், சந்தோஷப்படுவார்கள், உங்கள் ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போது சொல்வார்களாக. ரட்சிப்பிலே பிரியப்படணும். தேவன் அவர் ரட்சித்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நிறைய பேர் நினைக்கிறீங்களா தெரியல, ஏதோ வந்தோம் ஞானஸ்தானம் கொடுத்தோம் போயிட்டோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம், நான் யாரு? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கர்த்தருக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அவரை சார்ந்து வாழும் பொழுதுதான் கர்த்தருடைய அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? அது உபவாசமா இருந்தாலும் சரி, உபவாச கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தரை சார்ந்து தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாரு, தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் Hallelujah.
நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நிறைவாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு வசனம்? தேவனே நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே எனக்கு தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். அல்லேலூயா. ஆனா சொல்ற பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி தன்னை தாழ்த்துகிறான். நல்லா கவனிங்க, எனக்கு தேவன் சொல்லுங்க, தாழ்த்துகிறவன் தான் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்வு நமக்குள்ள இருக்கணும். அவங்க செய்யறாங்களோ இவங்க செய்யறாங்களோ அவங்க செய்யலாம் பார்க்க கூடாது. நான் செய்வேன் இயேசுக்காக. தாழ்வு உண்டாகணும். தாழ்வு தான் கர்த்தர் பார்க்கிறேன். தாவீது இருக்கிற ஒரு பெரிய விஷயமே தான். பெரிய ராஜா ஆகிட்டாலும் சரி, சவுல் ராஜா மாதிரி அவன் தன்னிச்சயமா நினைக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தை சொல்றான், நானும் சிறுமையும் அப்படிப்பட்ட அளவு 40 வருஷமா அந்த இஸ்ரவேலை ஆண்ட ஒரு ராஜா சொல்றான், நான் சிறுமையும். நான் ஒன்றும் இல்லைங்க, சில பேர் பார்ப்பேன், நீ பெரிய நம்ம பொதுவாக சொல்றேன், இந்த சினிமா ஆக்டராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அரசர் இருந்தாலும் சரி, பயங்கரமான கோடீஸ்வரா இருப்பாங்க, ஆனால் சிம்பிளா இருப்பாங்க. சிம்பிளா இருப்பாங்க, ஆனால் ஒண்ணுமே இருக்காது. அவங்க தான் நிறைய என்ன செய்வாங்க, மாட்டிட்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நானும் சிறுமையும். ஆமா, கர்த்தர் செய்யறாரு மேல நினைவா இருக்குது மாத்திரமல்ல, நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே, யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல சீக்கிரமா நீங்க வாங்க, தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை. ஆமா, நீதான் என் துணை. நீங்க சொல்லுவோமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கார். நல்லா கவனிங்க, எனக்கு பயப்படாத, அவனுக்கு துணை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு நேரத்தில் நமக்கு துணையா யாரும் இல்லை நம்ம நினைச்சுக்கிறோம். பாடுறோம், யாரும் இல்லை என்று எனக்கு 2 வயசா தெரியும். நீங்க தெரிஞ்சு நீங்க பாட்டு நம்ம நான் மாட்டிப்பேன். அல்லேலூயா. அந்த தம்பி அதை பாடிட்டாரு 3 நாளா. நான் அந்த பாட்டு என்னது, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. குப்பை பொறிக்கிறாராம். என்னது? குப்பை பொறிக்கிறது என்ன? கர்த்தர் நீங்க கோபுரத்தில் வைத்திருக்கிறாங்க. அவர் சொல்ல சாட்சி கேட்ட ரொம்ப ஆச்சரியப்படும். சின்ன வயசு, சின்ன வாலிபர், கொஞ்சம் கூட அவர் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் கூட இருக்காரு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துருக்கிற பாட்டு கிருபை. அந்த பாட்டை பாடும்போது விதமா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை. அதான் நினைச்சு பாருங்க, டெல்லியில போய் குப்பை பொறிக்க கொண்டிருக்கும் போது சண்டே கிளாஸ் ஊழியத்தை கலந்து கொள்வாராம். அதான் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஊழியம். அந்த ஊழியத்தை கலந்து கொள்ளும்போது, நானும் இப்படிலாம் பாடுவேனா, நானும் இப்படி பண்ணுவேனான்னு கேட்பாங்க. அவங்க எல்லாம் ஹிந்துஸ்ல இருந்தவங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் நீங்க அவருக்கு தனியாக கார் கொடுத்து, அதை கொடுத்து, பங்களா கொடுத்து, எல்லாம் கொடுத்து குப்பை பொறிக்கிறது கோபுரத்தை உயர்த்தி கழிக்கிற ஒரே ஆண்டவர் காப்பீடு ஆண்டவர். அவர் சாட்சி சொன்னதை பார்த்தேன். சின்ன வயசு, அவ்வளோ அழகா பாட்டு திரும்ப கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படியே நம்ம கொடுக்க மாட்டேங்க. நாம சின்சியரா இல்லை, இதான் ரகசியம். சின்சியர் இல்லை, சின்சியரா இருந்தா எல்லாரும் கொடுப்பாரு. நீங்க கூட ஜோம் பண்ணி பாருங்க, 1 மாசம் தொடர்ந்து யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், ஏசு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போதும், அவ்வளோதான், மறுநாள் அவுட் ஆகிடுவீங்களா? அல்லேலூயா. ஸ்நேகிதனை மாத்திரம் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை உயரத்துலன்னா நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதான் சொல்றாரு, கர்த்தாவே தாமதியாதேயும். அப்போ ஏதோ ஒரு இக்கட்டில் சங்கீதக்காரனாகிய தாவீது சிக்கி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் பாடுறார், அதே போல் ஒருவேளை நீயும் அப்படி சிக்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னான். கடன் என்ற பிரச்சனை சிக்கி கொண்டிருக்கிறேன், மன அழுத்தத்தை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், போராட்டத்தை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் துணையும், நீரே என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், இன்னைக்கு காலையில் வசனம் வந்தது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், ஆமா கர்த்தர் எல்லாவற்றும் விடுதலையாக்க போறேன். கர்த்தர் கர்த்தர் மையம் விடுவோமா? எல்லாவற்றும் விடுதலையாக்க போறேன். போராட்டத்தில் விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, வார்த்தையால் விடுதலை, ரத்தத்தினால் விடுதலை, விடுதலை கொடுத்து கர்த்தர் நடத்த போறேன்.
ஆமென். கர்த்தர் நல்லவர். சோதரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.